நேற்றைய தினம் ரனா அயூப் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையாளர், இவர்தான் ஒரு நீண்ட ஆய்வு நடத்தி அன்றைக்கு அமித்ஷாவினுடைய பல்வேறு ரகசியங்களையும் பல்வேறு கிரிமினல் குற்றங்களையும் வெளியே கொண்டு வந்து ஒரு வருடம் சிறையில் வைப்பதற்கு காரணமாக அமைந்தவர். இவர் நேற்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். ஜக்கியா ஜாஃபரி என்று சொல்லக்கூடிய, ஜக்கியா ஜாஃபரி என்று சொன்னால் எக்ஸான் சாபரி என்று 2002 குஜராத் கூட்டுப்படுகொலையின் போது கொலை செய்யப்பட்டவர். அவருடைய மனைவிதான் இன்றளவும் பல வழக்குகளை தொடர்ந்து குஜராத் படுகொலைக்கு செயின் ஆஃப் கமாண்டில் இருந்த அன்றைய குஜராத் முதலமைச்சர் மோடியும் அவரோட 62 பேரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று வழக்குகளை தொடர்ந்தார். ஆனால் நமது நீதிமன்றங்களில் நீதி கிடைக்கவில்லை. குறிப்பாக அது பல வழக்குகளை குஜராத்துடைய நீதிமன்றத்திலேயே நடத்த வேண்டியது இருந்ததால் அது ஒரு மிக முக்கியமான காரணம். பிறகு அது சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தை அணுகும் போதெல்லாம் உச்சநீதிமன்றமும் நியாயம் செய்யவில்லை என்பதுதான் உண்மை. அவர் நேற்று இறந்து விட்டார் என்ற செய்தியை ரனா அயூப் உலகறிய தருகிறார். நீதிக்காக போராடிய சீல்டா செட்டல்வாட், அதே போல ரனா அயூப் இவர்களெல்லாம் இந்த அரசாங்கத்தால் துரத்தி சீல்டாவை சிறையிலேயே கூட வைத்து விட்டார்கள். இப்பொழுது ரனா அயூபை மீது பல்வேறு வழக்குகளையும் தொடுத்து இருக்கிறார்கள். அவருக்கு சொந்தமான வீட்டை ஆட்டையை போட்டு விட்டார்கள். இப்படி பல்வேறு விதமான கஷ்டங்களை சந்தித்து அவர்கள் நீதித்துறையில் நியாயத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெற்றியடைய இதற்கு இருந்த மிகப்பெரிய வாய்ப்பு சக்கியா ஜாஃபரி. இனி அந்த வழக்கு என்ன ஆகும் என்று தெரியவில்லை. இணைந்திருங்கள், அது பற்றின தகவலை உங்களுக்கு தருகிறோம்.